அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான ஃபைனல் ரிசல்ட் எப்பொழுது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய நம்பர்கள் நமக்கு வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. இப்போ ரீசெண்டாக குரூப் 1 ரிசல்ட் வந்துச்சு, அதுக்கான வீடியோ போட்டிருந்தோம். அந்த கமெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரிசல்ட் வருது, ஆனால் போலீஸ் எக்ஸாம் மட்டும் ரிசல்ட் விட மாட்டாங்களே அப்படின்லாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக நமக்கு கிடைத்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து அஃபிஷியல் கிடையாது, பட் இருந்தாலும் கூட நம்ப தகுந்த தகவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேர் வந்து மார்ச் இறுதியில் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனால் நமக்கு வரல. இப்போ நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் பார்க்கணும்னா ஏப்ரலில் ரிசல்ட் வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டா. பட் ஏப்ரலில் தேர்தலுக்கு முன்பா பின்பா அப்படின்றதான் இப்போ வந்து நம்மளுடைய கேள்வியாக இருக்குது ரைட்டா. அதில் இந்த எலெக்ஷனால் வந்து தள்ளி போகுமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா எலெக்ஷனுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இது ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் வச்சு ஃபிசிக்கல் எல்லாமே முடிச்சுது ரைட்டா. இதுக்கு ரிசல்ட்டை விடுறதுல எந்த ஒரு சிக்கலும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நமக்கு டிஎன்பிசியில் ரிசல்ட்டே கொடுக்குறாங்க, குரூப் 1க்கு நோட்டிஃபிகேஷனே கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா ஆனுவல் பிளானர் படி அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு சிக்கலும் கிடையாது ரைட்டா. ஸோ அது மாதிரி வந்து இதுக்கும் ரிசல்ட்டு கொடுப்பதில் தேர்தலுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. பட் அந்த ஃபைனல் ரிசல்ட்டு போடுறதுல அவங்களுக்கு ஏதோ சில காலதாமதம் ஆகியிருக்கலாம் ரைட்டா. சரி, ஓகே, விஷயத்துக்கு வந்துடுவோம். ஏப்ரல், அதாவது நெக்ஸ்ட் வீக் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் 90% வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. தவறும் பட்சத்தில் ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக 100% வந்து ரிசல்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் கொடுத்தவங்க சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படி தவறுச்சுன்னா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு ஏப்ரல் 10க்குள்ளேயாவது வந்து நமக்கு பிசி ஃபைனல் ரிசல்ட் வந்து கொடுத்துருவாங்க. நிறைய பேரோட எதிர்பார்ப்பு என்னன்னா, ஸோ ஃபிசிக்கல் வரைக்கும் போயிடுவாங்க, கடைசியில் ஜஸ்ட் வந்து மிஸ் ஆகிடும், அந்த மாதிரி நடக்கிறதுலாம் உண்டு. ஸோ அவர்கள் வந்து இப்போ குரூப் 4 படிக்கலாமா, இல்லை அடுத்து எஸ்ஐ எக்ஸாம் படிக்கலாமா, பிசி எக்ஸாம் படிக்கலாமா, ரிசல்ட்டு வந்துருமா, நம்ம செலக்ட் ஆகிருவோமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. இப்போ குரூப் 2ல் செலக்ட் ஆனவங்க கூட குரூப் 2A ரீச்சிட்டு வந்து கேண்டிடேட்லாம் ரிசல்ட் ரேங்க் லிஸ்ட்லாம் கொடுங்க, நான் குரூப் 4 படிக்கிறதால இதில் செலக்ட் ஆகிருமான்னு தெரிஞ்சுக்கலாம் கேட்குறாங்களே. அதே மாதிரி தான் இதுலேயுமே வந்து பிசி ஃபைனல் ரிசல்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இதிலே செலக்ட் ஆகிருவோமா, அல்லது வந்து நம்ம குரூப் 4 கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் வந்து கேட்குறாங்க ரைட்டா. ஸோ ஃபிசிக்கலில் போயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் ஃபிசிக்கல் போயிடுச்சுன்னா மீண்டும் நமக்கு ஃபிசிக்கல் போயிடுமோ, நம்ம வந்து குரூப் 4 டிஎன்பிசி லைன்லேயே வந்து போயிடலாமா அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துடும் 90%. தவறும் பட்சத்தில் ஏப்ரல் 10க்குள்ளே வந்து ரிசல்ட் வந்துடும் அப்படின்றது எங்களுடைய கருத்து. எனக்கு தகவல் கொடுத்தவங்க இப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க, வந்துடும் வந்து ரைட்டா. ஸோ அதனால் வந்து ரிசல்ட்டை பற்றியே நீங்கள் வந்து குழப்பிட்டு அதை பற்றியே வந்து அங்கங்கே வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணி அதை பற்றி திங்க் பண்ணிட்டு இல்லாமல் முடிஞ்சளவுக்கு வந்து அடுத்த தேர்வுக்கு வந்து படிக்க வந்து பாருங்கள். ஓகேவா? நன்றி, வணக்கம்.